ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வரப்போற குரூப் 4 எக்ஸாம்க்கு நீங்களும் வீட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட ஸ்டடி பிளான்ஸ் எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் பாத்தீங்கன்னா உயிர்நாடி பேட்சை கிவ் அப் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்தே நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான் அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் ரிவிஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. லாஸ்ட் டைம் ஃபுல் ரிவிஷனுக்காக நான் ஃபாலோ பண்ற சேனல் பாத்தீங்கன்னா குருநாத் ஐஏஎஸ் அகாடமி. குருநாத் சாரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க பாலிட்டிக்கும் எக்கனாமிக்ஸ்க்கும் வீடியோ கொடுத்துட்டாங்க. ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 6 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு, இன்னொரு வீடியோ பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. ரெண்டு வீடியோலயுமே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டாங்க பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். நான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு வீடியோவை பார்த்த அப்புறமா தான் இந்த வீடியோவை மேக் பண்றேன். ரெண்டு வீடியோவுமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க. பாலிட்டி ஃபுல்லா கவர் ஆயிருது, எக்கனாமிக்ஸும் ஃபுல்லா கவர் ஆயிருது. லாஸ்ட் டைம் ஃபுல் ரிவிஷனுக்காக குருநாத் சார் 1-to-1 மெத்தட்ல வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறாங்க. இதை வந்து நிறைய பேர் அவங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தீங்க. நானும் பாத்தீங்கன்னா ஒரு குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆஸ்பிரண்ட் தான். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். கிரிட்டிசைஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 1-to-1 மெத்தட் வேண்டாம், டைரக்டா போர்டில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நோட்ஸ் மேக் பண்ணி படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுன்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமுக்கு கோட் ரிவிஷன் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஃபுல்லாவே போர்டில் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா அதோட அப்டேட்டட் வெர்ஷனாக தான் நான் பார்க்குறேன். லாஸ்ட் குரூப் 4 எக்ஸாமில் அவங்க போர்டில் தான் நடத்தியிருந்தாங்க கோட் ரிவிஷனை. அதை என்னால் ஃபாலோ பண்ண முடியல. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து போன வாட்டி 11th 12th எதுவுமே படிக்கல. ஸ்கூல் புக்கில் வெறும் 6th to 10th தான் நான் படிச்சிருந்தேன். அதனால என்னால் ரிவிஷனுக்கு அவங்களோட வீடியோ ஃபாலோ பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல் புக்கில் எல்லாமே கவர் பண்ணிட்டு அவங்களோட வீடியோவை பார்க்கும்போது தான் நமக்கு அவங்க என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ரிவிஷனுக்கு அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அவங்களோட வீடியோ நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்னு. ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருந்தோம்னா மட்டும்தான் அவங்களோட வீடியோ வந்து நமக்கு புரியும். அது வந்து 1-to-1 இருந்தாலும் சரி, அவங்க போர்டில் கண்டக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி. இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சுட்டு அவங்களோட வீடியோ ரிவிஷனுக்காக பார்க்கும்போது 100% ஒர்த்தாக இருக்கு. ரிவிஷனுக்கு தரவா ஒரு வீடியோ நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. ஆனா நீங்க வந்து இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படிங்கிறப்போ கண்டிப்பா வந்து நோட் மேக் பண்ணி படிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பா இது கஷ்டமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா நம்ம குருநாத் சாருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் தான் சொல்லணும் பாத்துக்கோங்க. ஒருத்தங்க சாலிடா ஒரு 6 மணிக்கூர் 4 மணிக்கூர் இப்படி உட்கார்ந்து லாஸ்ட் டைம் நம்ம ரிவிஷன் நல்லா பண்ணணும்ங்கிறதுக்காக இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இத்தனை மாசமா நம்ம மாங்குன்னு உளுந்து படிச்சது எல்லாத்தையுமே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து அவங்க நிறுத்துற மாதிரி இருக்கு பாத்துக்கோங்க. அவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது இவ்வளோ டேட்டாஸையுமே அவங்க மெமரைஸ் பண்ணி நமக்காக ஹெல்ப் பண்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்.